கோவை வனக்கோட்டம் போலும்பட்டி வனச்சரகத்துக்குட்பட்ட 1வது மலைப்பகுதியில் உள்ள குரங்குபாலம் அருகே நேற்றிரவு சுமார் 11:30 மணி அளவில் பக்தர் ஒருவர் சுயநினைவின்றி விழுந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. விசாரணையில் அவர் கோவை கேம்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த ஹரிதாஸ் என்பது தெரியவந்தது. மலையேறி கொண்டிருந்த போது செங்குத்தான பாதையில் ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் நிலைகுலைந்து சரிந்து உள்ளார். தகவல் கிடைத்த உடனே வனப்பணியாளர்கள் மற்றும் டோலி தூக்கும் சுமை பணியாளர்கள் ஆழ்ந்த வனப்பகுதிக்குள் விரைந்து சென்று ஒரு மீட்பு பணியை தொடங்கினர். இருப்பினும் அவரை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து அவரது உடலை டோலியில் கட்டி கரடுமுரடான மலைப்பாதை வழியாக பூண்டி அடிவாரம் நோக்கி கொண்டு வந்து இருக்கின்றனர். இதுகுறித்து ஆலாந்துறை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. கோடை காலம் தொடங்கி மலைப்பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வரும் வேளையில் போதிய உடல் பரிசோதனைகள் மேற்கொண்டு பின்னரே பக்தர்கள் அனுமதித்து வரும் நிலையில் பக்தர் ஒருவர் சுயநினைவின்றி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சார், இது ராயல் கிரீன் சிட்டி 10 மீட்டர் அகலமான தார் சாலை, 9 மீட்டர் தார் சாலை இருக்குது. அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் வசதி இருக்குது. ஒவ்வொரு மனைக்கும் குடிநீர் வசதி இருக்குது. சிறுவர் பெரியவர் பூங்கா இருக்குது. ஜிம்மு இருக்குது. சுற்றி காம்பவுண்டு வசதி, பிரம்மாண்டமான ஆர்ச்சு, மின்சார வசதி எல்லாமே இருக்குது சார். அனைத்து வசதியும் உள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சார் இது.